எனக்கு ரொம்ப பிடிச்ச வாக்கியம் இது ஒரு வாழ்க்கை இல்ல, ஒவ்வொரு நாளும் ஒரு புது வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. புரியும்படி சொல்லணும்னா வாழ்க்கையோடைய எவ்ரி சிங்கிள் டேவும் ஒரு புது லைஃப். அப்படி ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கிற புது லைஃப ரெண்டு விதத்துல ஹேண்டில் பண்ணலாம். ஒன்னு, தூங்கி முழிச்ச உடன் சோசியல் மீடியா ஸ்க்ராலிங், வாட்ஸ்அப் செக் பண்றது, ஆர் பெட்ல லேசியா புரண்டுட்டு இருக்கிறது. இதெல்லாம் பண்ணி அன்னைக்கு டோட்டல் நாளையே அதே வீக் பர்சன் மோட்ல ரூயின் பண்ணலாம். ஆர் ரெண்டு, உங்களுடைய ஃபியூச்சர் ஸ்ட்ராங் சக்சஸ்ஃபுல் வெர்ஷனோட ஹேண்ட் ஷேக் பண்ண முதல் ஸ்டெப்பை அன்னைக்கு எடுத்து வைக்கலாம். இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிச்ச பின் ஒரு நாளுடைய ஸ்டார்ட் ஆன மார்னிங்ல, அதுவும் பர்டிகுலர்லி நாளைக்கு மார்னிங்ல இருந்தே நீங்க எப்படியாப்பட்ட புல்லட் ப்ரூஃப் மைண்ட் செட்ல இருக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒட்டுமொத்தமா 4 மைண்ட் செட் டிஸ்கஸ் பண்ண போறோம். கிரீக் ஆர் ரோமன் பிலாசபி, ஸ்டாய்சிசம், இதுல இருந்து எடுத்துதான் இந்த வீடியோவை நான் பிரசன்ட் பண்றேன். அண்ட் வீடியோவோட எண்ட்ல நம்ம சேனல்ல பத்தின ஒரு அப்டேட்டும் இருக்கு. அண்ட் ஐ ரெக்வெஸ்ட் ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. பிகாஸ் இங்க நீங்க இருக்கீங்கன்னா மெஜாரிட்டி சோசியல் மீடியாவை யூஸ் பண்ற மக்களை விட யூ ஆர் கேரிங் அபவுட் யுவர் லைஃப்னு அர்த்தம். அதை கெடுத்துக்க வேண்டாம். முதல் மைண்ட் செட், பிராக்டிஸ் நெகட்டிவ் விசுவலைசேஷன். மார்க்கஸ் அரீலியஸ் என்ற ஃபேமஸ் ரோமன் ராஜா சொல்றார், எவ்ரிடே காலை வேளையில ஒரு மனிதன் வெளி உலகத்தோட டீல் பண்றதுக்கு முன்னாடி இப்படி யோசிக்கணுமா. இன்னைக்கு நான் பார்க்க போற சந்திக்கக்கூடிய மனிதர்கள் நெகட்டிவா திமிரு பிடிச்சிட்டு நன்றியற்ற தன்மையோட, நேர்மை இல்லாம பொறாம புத்தியோட என்கிட்ட பிஹேவ் பண்ணுவாங்கன்னு யோசிக்கணுமா. பாலாஜி, ஏன் இவ்ளோ நெகட்டிவா காலை வேளையில நம்ம யோசிக்கணும்னு கேட்டா, ஆக்சுவலி இது அந்த நாளுக்கான எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணுமாம் உங்க மைண்ட்ல. ஒரு ஸ்டாய்சிசம் மைண்ட் செட் உள்ள நபர் உலகத்தை அது எப்படி இருக்கோ அதன்படியே தான் பாப்பாராம். இன்னைக்கு நாள் எனக்கு நல்லா இருக்கணும்னு சுகர் கோட் பண்ணிலாம் யோசிக்க மாட்டாராம். பிகாஸ் நிறைய பேர் சொல்றபடி இந்த உலகம் பல மோசமான சுயநல மனநிலை உள்ள மிருகங்களால சூழப்பட்டது. சோ ஒரு நாளை டீல் பண்றதுக்கு முன்னாடி இதான் ரியாலிட்டி, இப்படிதான் இருக்கும் உலகம்னு சில ரியாலிட்டி செக்ஸ யோசிச்சுட்டு ஒரு நாளை ஆரம்பிச்சா, உண்மையாவே சப்போஸ் ஒரு நெகட்டிவ் விஷயம் உங்களுக்கு அன்னைக்கு நாள்ல நடந்தாலும் அது அவ்வளோ பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தாது. அட இது எதிர்பார்த்தது தானேன்னு ஈஸியா உங்க மைண்ட் அதை கடந்து போகும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூல்ஸ், காலேஜ் ஆர் ஆபீஸ்ல உங்க ப்ரொஃபசர், மேனேஜர் ஆர் கிளைண்ட் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் உங்களை மோசமா இன்னைக்கு ட்ரீட் பண்ணுவாங்கன்னு மார்னிங்கே நீங்க யோசிச்சுட்டு வீட்ல இருந்து வெளியே போங்க. ஆக்சுவலி இது உங்களை ப்ரிப்பேர்டு மைண்ட் செட்ல வச்சுக்கோ. முன்னாடி சொன்னபடி இப்ப நெகட்டிவ் விஷயங்கள் நடந்தாலுமே உங்களை அந்த விஷயங்கள் இப்ப பயப்பட ஆர் ஆன்ஷியஸா ஃபீல் பண்ண வைக்காது. அண்ட் இது மென்டலி அண்ட் எமோஷனலி உங்களை ஸ்ட்ராங் பர்சனா மாத்துமாம். சோ ட்ரை இட் அவுட். இப்ப ரெண்டாவது மைண்ட் செட், ஹேவ் a இக்கிகை. ஆக்சுவலி இக்கிகை என்றது ஒரு ஜாப்பனீஸ் கலாச்சாரம். நாம எதுக்கு வாழ்றோம் என்ற பர்பஸை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எவ்ரி சிங்கிள் டே ஹாப்பி அண்ட் மோட்டிவேட்டடா மார்னிங் எழுந்து போல சோம்பேறித்தனம் இல்லாம, இதான் இக்கிகை கலாச்சாரத்துடைய மெயின் மோட்டிவ். இன்னொரு சைடு, மார்க்கஸ் அரீலியஸ் என்ன நம்புறாருன்னா, இந்த உலகத்துல பிறந்த எவ்ரி மனுஷனும் ஏதோ ஒரு பர்பஸ் ஆர் நோக்கத்தை முடிக்க தான் பிறந்திருக்கான். அதுக்காக தான் மெயினா அவன் உருவாக்கப்பட்டு இருக்கான்னு சொல்லுவார். பட் மோஸ்ட் பீப்புளுக்கு தன்னுடைய பர்பஸ் என்ன, நாம எதுக்கு இந்த உலகத்துல பிறந்திருக்கோம், இதை கண்டுபிடிக்கிறதே பெரிய தலைவலி. டோன்ட் வரி, நானும் அந்த கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருந்திருக்கேன். பட் நான் சொல்றத இந்த நிமிஷம் செய்யுங்க. உங்க பர்பஸை ஈஸியா 1 மினிட்ல கண்டுபிடிச்சிடலாம். கண்ணை மூடி இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஒரு கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப உங்களுக்கு அப்போ ஒரு விபத்து சடனா ஏற்படுது. அந்த நிமிஷமே நீங்க ஸ்பாட் அவுட்ல இறந்து போறீங்க. பாலாஜி, என்ன நீனு இப்படிலாம் ஷாக் ஆக வேணாம் யாரும். பட் நான் சொன்னதை இமேஜின் பண்ணுங்க. இப்ப உங்க இறந்து போன உடலை விட்டு உங்க சோல் வெளியே வந்து உங்க பாடி கிட்ட ஃபீல் பண்ணி உங்க சோல், ச்சே நான் வாழ்க்கையில இதெல்லாம் பண்ணிருக்கலாம்னு ஒரு சில ரிக்ரெட்ஸ் ஆர் எனி வருத்தங்களை சொல்றதா யோசிங்க. அந்த சில ரிக்ரெட்ஸ் என்னன்னு பாலாஜிக்கு தெரியாது. பட் நீங்க இறக்குற தருவாயில, ச்சே நான் இத அப்படி பண்ணிருக்கலாம் யங் ஏஜ்லயேன்னு யோசிச்சா என்னவா இருக்கும் அதுன்னு உங்களுடைய 30 ரிக்ரெட் பாயிண்ட்ஸ பேப்பர்ல எழுதுங்க. ச்சே நான் என் பேஷனுக்காக அன்னிக்கே ஒர்க் பண்ணிருக்கலாம். ச்சே நான் அந்த பொண்ணுட்ட அன்னிக்கே ப்ரொபோஸ் பண்ணிருக்கலாம். ச்சே என் ஹெல்த்தை நான் ஒழுங்கா அன்னிக்கே பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ச்சே நான் மத்தவங்களை பத்தி கேர் பண்ணாம எனக்கு பிடிச்ச மாதிரி என் குட்டி லைஃப வாழ்ந்திருக்கலாம். ச்சே நான் நிறைய டிராவல் பண்ணிருக்கலாம். ச்சே நான் ப்ரொகாஸ்டினேஷன் நிறைய பண்ணாம இருந்திருக்கலாம். ச்சே நான் என் அம்மா அப்பாவை சந்தோஷமா வச்சு இருந்திருக்கலாம். இன்னொன்னு, இட் கேன் பி எனிதிங். ஆக்சுவலி நீங்க இறந்துட்டா நான் இதெல்லாம் பண்ணாம போயிட்டோமேனு ஒரு சில ரிக்ரெட்ஸ் யோசிச்சு கவலைப்படுவேன்னு 30 எழுதிருக்கீங்கல்ல. இதெல்லாம் தான் உங்க லைஃப் உடைய இக்கிகை ஆர் பர்பஸ். சோ இனி என்னுடைய அந்த 30 ஆசைகளை நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு ஒவ்வொரு நாளும் மார்னிங் எழுந்துக்கோங்க. அந்த நாள் பயங்கர மோட்டிவேட்டடா ஆரம்பிக்கும். ஆப்வியஸா இந்த மைண்ட் செட் உங்க கைகளை ஒரு வீக் பர்சன் மாதிரி மார்னிங்லயே ரீல்ஸ், ஷார்ட்ஸ்னு ஸ்க்ரால் பண்ண போக விடாது. அண்ட் இது ஒரு எமோஷனலி ஸ்ட்ராங் பர்சனுக்கான அறிகுறி. நெக்ஸ்ட் மைண்ட் செட்டை பார்க்கிறதுக்கு முன் ஸ்மால் ஷவுட் அவுட் மேன்ஷுவருக்கு. இப்ப பேசிட்டு இருந்தோம்ல எமோஷனலி ஸ்ட்ராங் பர்சனுக்கான அறிகுறி இதுன்னெல்லாம். பட் எமோஷனலி ஸ்ட்ராங் பர்சனா லைஃப்ல இருக்கிறது போக இன்டர்னலி நம்ம பாடி சில விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரீசன்ட் ஸ்டடீஸ்ல சொல்றாங்க, இந்தியால 27.5 மில்லியன்
fertile ஆட்கள், அதாவது குழந்தை பெத்துக்கிற திறன் இல்லாத ஆட்கள் இன்னைக்கு நிலையில இருக்காங்களாம். இன்னும் வருங்காலத்துல இந்த நம்பர் அதிகரிச்சுட்டே தான் போகுமாம். இது நடக்க ரீசன் ரைட் அமௌண்ட் ஆஃப் தூக்கம் உடம்புக்கு கொடுக்காம இருக்கிறது, சரியான உணவு பழக்கம் இல்லாம இருக்கிறது, ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிறதுன்னு மாடர்ன் ஜெனரேஷன் அப்படி நம்மள வீக்கா மாத்துனதுனால தான் ஃபியூச்சர்ல நாம இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல மாட்டாம இருக்க ஒண்ணு நம்ம லைஃப் ஸ்டைல சரி பண்ணணும். ரெண்டு, இது கூட மேன்ஷூர் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸை எடுத்துக்கலாம். இது 100% ஆயுர்வேதிக். காஞ்ச் பீச், கோக்ருபடா, சிலாஜித் போன்ற ஆயுர்வேதிக் இன்கிரிடியன்ஸ் இருக்கு இதுல. இது உங்க விந்தோடைய குவாலிட்டி, ஷேப் அண்ட் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். இது ISO அண்ட் GMP சர்டிஃபைடு ப்ராடக்ட். காலையில 2 கேப்சூல், நைட் 2 கேப்சூல்னு இது எடுத்துக்கலாம். இது பத்தாத குறைக்கு இது உங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் அண்ட் உங்க இம்யூன் சிஸ்டம் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். மேன்ஷூர் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சப்ளிமெண்ட் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல பையிங் லிங்க்ஸ் இருக்கு. டூ செக் இட் அவுட். மூணாவது மைண்ட் செட், ரிமெம்பர் டெத். ஆப்பிள் கம்பெனி ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு எவ்ரிடே மார்னிங் ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அவர் கண்ணாடி முன்னாடி போய் நின்னுட்டு இத அவர்கிட்டே சொல்லி பாரா, மேபி இந்த நாள் என்னுடைய லாஸ்ட் நாளா இருக்கலாம் இந்த உலகத்துலன்னு. ஆக்சுவலி இப்படி ஏன் அவர் யோசிக்கிறார்னா, டெத் இந்த விஷயம் முன்னாடி எல்லாமே பவர்லெஸ் தான். மத்தவங்க என்ன நினைச்சிருவாங்க என்ன பத்தின்ற ஃபீல் ஆர் என் பேஷன்ல நான் தோத்துட்டா அசிங்கம்லன்னு யோசிக்கிற ஃபீல்னு இது எல்லாமே. பிகாஸ் நம்ம மோஸ்ட் டைம் நமக்கு பிடிச்ச விஷயத்தை நாம பண்ணாம இருக்க ரீசன் நான் சொன்ன அந்த 2 ரீசன்னால தான். பட் ஒரு உண்மை என்னன்னா, நம்மளாம் ஆல்ரெடி நிர்வாணமா சுத்துற மனிதர்கள் தானாம். ஐ மீன் நம்ம இந்த உலகத்துல இழக்க எதுவும் இல்லைன்றத தான் அப்படி ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்றார். ஒரு கட்டத்துல டெத்ன்ற விஷயம் நம்மள்ட்ட இருக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போக போகுது. அப்புறம் எதுக்காக தினம் தினம் தோல்வி, மத்தவங்க ஒப்பீனியனை பத்திலாம் கவலைப்பட்டுட்டு நமக்கு பிடிச்ச விஷயத்த நாம செய்யாம இருக்கணும். அதனாலதான் ஃபாலோ யுவர் ஹார்ட்னு நிறைய இடங்கள்ல ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லுவார். இந்த மைண்ட் செட் தான் அவரை சக்சஸ்ஃபுல் பாத்துக்கு கொண்டு போச்சு. அதுக்கு மூல காரணமா இருந்தது, டே நீ எப்படியும் செத்துருவ, இறங்கி எதுனாலும் ட்ரை பண்ணுன்ற இந்த தாட் தான். அண்ட் இன்னொரு சைடு ஸ்டாய்சிசம் கலாச்சாரத்துல ஒரு ஃபேமஸ் வாக்கியம் இருந்திருக்கு, மொமெண்டோ மோரின்னு. இந்த வார்த்தைக்கு பக்கத்திலே மனிதனுடைய மண்டோட வரைஞ்சு வச்சிருப்பாங்க. சிலர் அதை டாட்டோவாலாம் இன்னைக்கும் போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்தா இவனுங்க யாருடா காட்டுவாசி பயலுங்கன்னு தோணும். பட் அந்த ஸ்கல்லோடைய மீனிங் டெத்ன்றது தான் நம்ம எல்லாருடைய ஃபைனல் டெஸ்டினேஷன். சோ அடக்கி வாசின்றத மனிதனுக்கு ஞாபகப்படுத்துதானா. அண்ட் அந்த மொமெண்டோ மோரின்ற சென்டென்ஸோட மீனிங், நீ ரிச்சா இரு, நீ ஏழையா இரு, நீ வீடு, பணம், புகழ், ஃபேமிலி, கரியர்னு எப்படின்னா இருந்துக்கோ. பட் அது எல்லாமே இந்த நொடி உயிர் போய் அதெல்லாம் உன்னை விட்டு இந்த நிமிஷமே போயிடலாம். பட் உன்னை மக்களை நீ இறந்துட்ட பிறகு எப்படி ஞாபகம் வச்சுப்பாங்கன்னா உன் கேரக்டரை வச்சுதான். சோ பி ஹம்பிள்ன்றது தான் மொமெண்டோ மோரியோட அர்த்தம். சோ இனி காலை வேளையில உங்க மரணத்தை பத்தி யோசிங்க. இது உங்களை நெகட்டிவா ஆன்ஷியஸா ஃபீல் பண்ண வைக்க இல்ல. இது இந்த பாயிண்ட்ல சொன்னபடி நிறைய கிளாரிட்டியை மைண்டுக்கு கொடுக்கும். நாலாவது மைண்ட் செட், அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் ஆஃப் லைஃப். மார்க்கஸ் அரீலியஸ் சொல்றாரு, மார்னிங் ஒரு மனுஷன் இந்த பூமியில தூக்கத்துல இருந்து முழிக்கிறது விலை மதிப்பு அற்றுதுன்னு. பாலாஜி தூங்கி முழிக்கிறதுலாம் ஒரு மேட்ரான்னு தோணலாம் உங்களுக்கு இப்ப. பட் யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல எவ்வளவு ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ் உருவாகி அழிஞ்சிருக்கும், எத்தனை சோலார் சிஸ்டம்ஸ் இந்த நிமிஷம் பிரபஞ்சத்துல இருக்கும். அவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல ஒரு குட்டி புள்ளி தான் நாம இருக்க எர்த். அந்த எர்த்துக்குள்ளவே எத்தனை ஆயிரம் சிவிலைசேஷன்ஸ்ல மக்கள் வாழ்ந்து அழிஞ்சு போயிருப்பாங்க. எத்தனை பெரிய மலைகள், எவ்வளவு பெரிய ரிவர்ஸ் எல்லாம் இருக்கும். இவ்வளவு அதிசயங்கள் எல்லாம் தாண்டி நமக்கும் இந்த யூனிவர்ஸ் இங்க வாழ இடம் கொடுத்திருக்கனா அது பெரிய விஷயம் இல்லையா? அதனாலதான் மார்க்கஸ் அரீலியஸ் இப்படியும் சொல்லியிருக்காரு, இந்த பூமியில வசிக்கிறது ஒரு வரம்னு. ஆக்சுவலி மார்னிங் டைம்ல இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம லைஃப ஓரமா உட்காந்து ஃபியூ மினிட்ஸ்க்கு யோசிக்கும் போது நம்ம லைஃப் உடைய ஒர்த் தெரியும். ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிற ட்ரெஷர்னு அதை மீனிங்ஃபுல்லா வாழலாம்ன்ற மோட்டிவேஷன் வரும். சோ ட்ரை பண்ணுங்க நீங்களும் எவ்ரி மார்னிங். இத வீடியோ முடியறதுக்கு முன் நம்ம சேனலை பத்தின ஒரு அப்டேட். உங்களுக்கே தெரியும், நிறைய வீடியோஸ்ல என்னுடைய மோட்டிவ் இந்த மாடர்ன் வீக் ஜெனரேஷனை ஸ்ட்ராங் மைண்ட் செட்டுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது தான். பிகாஸ் ஒரு காலகட்டத்துல 17 to 35 வயசுல இருக்க ஆட்கள் அரசர்களா பல நாட்டை கைப்பற்ற நிலைமையில இருந்தாங்க அப்போ. பட் இப்ப இருக்க மோஸ்ட் மாடர்ன் யங்ஸ்டர்ஸ் சோஷியல் மீடியால லைக் வரலனா ஆர் லவ் ஒழுங்கா போலனா அதுக்கு ஆன்ஷியஸா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ எமோஷனலி அண்ட் பிசிக்கலி கூட வீக்கா மோஸ்ட் யங்ஸ்டர்ஸ் மாறிட்டு வராங்க. இதுக்கு மெயின் ரீசன் டெக்னாலஜி அண்ட் மாடர்ன் லைஃப் ஸ்டைல். இது என்ன பண்ணிருச்சுன்னா, நம்ம பாடியோட முக்கிய ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோனை கம்மி பண்ணிருச்சு. பட் இந்த ஹார்மோன் தான் உங்க மசில் growth, ஹேர் growth, ரீப்ரொடக்ஷன், ஹெல்த், போன் டென்சிட்டி, ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் போன்ற விஷயங்களை பாடியில ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும். பட் மாடர்ன் ஜெனரேஷன் சுத்தம் 1980ஸ்ல இருந்த வயசான தாத்தாக்கு இருந்த டெஸ்டோஸ்டிரோன் லெவல் தான் இன்னைக்கு இருக்க யங் ஏஜ் ஆட்கள்கிட்ட இருக்கு. நானும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், இனி நான் இந்த வேர்ல்டு வைடு ப்ராப்ளமை இன்டர்நெட்ல மட்டுமே பேசிட்டு இல்லாம பிசிக்கலி இறங்கி இதுக்கான சொல்யூஷனை கொடுக்க போறேன்னு. அதனாலதான் வில் சாக்லேட் என்ற பிராண்டை தொடங்கினேன். 30 நாட்கள் 30 பீசஸ் 100% டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனை இம்ப்ரூவ் பண்ற ரியல் டார்க் சாக்லேட்டை நம்ம சீக்கிரம் லான்ச் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தேன். இதோட இன்கிரிடியன்ஸ் பியூர்லி அஸ்வகந்தா, கோக்ஷுரா, ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ் அண்ட் ரியல்
ரியல் கொக்கோ மட்டும்தான். ஃப்ரீ கிவ் அவேவா நம்ம சாக்லேட் சாம்பிள்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கொடுத்திருந்தேன். ஐ அம் ரியலி ஹாப்பி வித் தேர் ரிவ்யூஸ். அண்ட் இந்த ஐடியா எங்க இருந்து வந்துச்சுன்னா, மார்க்கெட்ல டெஸ்டோஸ்டிரோனை இம்ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ் கேப்சூல்னு நிறைய பிராண்ட்ஸ் இருக்குல்ல, இங்க இருந்து தான் வந்துச்சு. ஏன் ஒருத்தர் தன்னை இம்ப்ரூவ் பண்ற விஷயத்த நோயாளி மாதிரி மாத்திரை ஃபார்மேட்ல சாப்பிடணும், ஏன் அந்த விஷயத்த ப்ரௌடா டார்க் சாக்லேட் விதத்துல டெய்லி சாப்பிடக்கூடாதுன்ற மோட்டிவ்ல தான் நான் பில்ட் சாக்லேட்டை கிரியேட் பண்ணேன். டார்க் சாக்லேட், ஆல்மண்ட், அஸ்வகந்தா, கோக்ஷரா உடைய பெனிஃபிட்ஸை நீங்களே இன்டர்நெட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப சிலர் கேட்கலாம், பாலாஜி அப்படி இருந்தும் ஏன் நீ டேப்லெட் அண்ட் கேப்சூல்ஸ் இன்னும் வீடியோல ப்ரோமோட் பண்றேன்னு. சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம ப்ராடக்ட்டை டெவலப் பண்ண ஆர் உங்கள்கிட்ட எடுத்துட்டு வந்து சேர்க்க அந்த காசு எனக்கு தேவைப்படுது. பிகாஸ் நம்ம ப்ராடக்ட்டை லான்ச் பண்ண கவர்மெண்ட் அப்ரூவல்ல இருந்து ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் அண்ட் ப்ராடக்டோடைய R&Dலயே நிறைய செலவுகள். குட் குவாலிட்டியில ஒரு விஷயத்தை கொண்டு வர இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல, பட் உங்கள்கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்றது? கிட்டத்தட்ட இது எப்படின்னா, அவன் ப்ராடக்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு சொல்யூஷனை கிரியேட் பண்ண அவனையே யூஸ் பண்ணிக்கிற கதை தான் இது. பட் ஆன் சீரியஸ் நோட், என்னதான் காசு தேவைக்கு ப்ரோமோட் பண்ணாலும் அன்வான்டட் ப்ரொமோஷனல் ஆஃபர்ஸ் லைக் பெட்டிங் ஆப்ஸ் அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்றது இல்ல. எவ்வளவு டோசேஜ் ஒருத்தர் ஒரு நாளைக்கு சாப்பிடணும், எவ்வளவு நாள் சாப்பிட்டா அது ரிசல்ட் கொடுக்குது, அதே சமயத்துல டேஸ்டும் கெட்டுற கூடாதுன்னு டாக்டர்ஸ்ட கன்சல்ட் பண்ணி குட்டி குட்டி நுணுக்கங்கள் வர பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். தெரிய வந்தது என்னன்னா, 90 டேஸ் அதாவது 3 மாசம் நம்ம டார்க் சாக்லேட்டை சாப்பிடும் போது ரிசல்ட் நல்லா வந்திருக்கு ஃபார் போத் மென் அண்ட் விமன். சோ 30 டேஸ் பேக் போக 90 டேஸ்க்கு ஏத்தபடி 90 டேஸ் பேக்கையும் நான் அஃபோர்டபிள் பிரைஸ்ல வித் ஆஃபரோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். இன்னைக்கு வர நிறைய யூடியூப் கமெண்ட்ஸ் அண்ட் என் இன்ஸ்டாகிராம் டிஎம்ல எப்போ பில்ட் சாக்லேட் லான்ச்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த டிசம்பர் எண்ட்ல நீங்க நம்ம டார்க் சாக்லேட்டை நம்ம வெப்சைட்ல ஆர்டர் பண்ற மாதிரி லான்ச் பண்ண ட்ரை பண்றேன். ஃபர்தர் அப்டேட்ஸ் ஃபர்தர் வீடியோஸ்ல சொல்றேன். பில்ட் சாக்லேட்டோட மிஷன் மேக்கிங் மாடர்ன் ஜெனரேஷன் ஸ்ட்ராங் அகைன். இதுதான். இதுல நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பார்ட்டா இருக்கணும். உங்க சப்போர்ட் எனக்கு இதுல தேவை. லவ் யூ ஆல். அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் முடிஞ்சா பில்ட் சாக்லேட் என்ற அக்கௌண்ட்டை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் என்னுடைய பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடியையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 ப்ரொஃபைலுடைய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்.